முருகேசன். நான் இங்கே கைடு வித் நேச்சுரலிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். டூரிசத்தில் தான் ஒர்க் பண்ணுறேன். இந்த டோட்டலாக பார்த்தீங்கன்னா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் 643 ஸ்கொயர் கிலோமீட்டர் இருக்குது. டூரிசம் பார்த்தீங்கன்னா ஒரு 56 கிலோமீட்டர் தான். அதில் டோட்டலாக வந்து ஒரு 5 பிளேஸ் இருக்குது. 2 டேமு, 2 வியூ பாயிண்ட், ஒரு ஒன் ஆஃப் த வேர்ல்டு பிக்கஸ்ட் டீக் ட்ரீ இருக்குது, கன்னிமாரா டீக்குன்னு சொல்லி. அப்ராக்சிமேட்லி ஒரு 465 வருஷம் பழமையாண்ட தேக்கு மரம். இன்னும் இதில் ஸ்பெஷல் என்னென்னா ஒரு 6 வெரைட்டி ஃபாரஸ்ட் இருக்குது. அதில் ஒன்று தான் இது மோஸ்ட் டிசிடியஸ் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க, இலையுதிரும் காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு எவர் கிரீன் ஃபாரஸ்ட் இருக்குது. இன்னும் மவுண்டன் ஷோலா ஃபாரஸ்ட் இருக்குது, மவுண்டன் கிராஸ்லேண்ட் இருக்குது, பேம்பு பிரிக்ஸ் ஏரியா இருக்குது. பின்ன ஓப்பன் கிராஸ்லேண்ட் இருக்குது, மார்ஷல் கிராஸ்லேண்ட். இந்த மார்ஷல் கிராஸ்லேண்ட் இருக்கிறதுனால தான் இங்கே அதிகபட்சம் அனிமல்ஸு பார்க்க முடியுது. அதில் ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா இது வந்து புலிகள் காப்பகம் என்ன சொல்லுவாங்க, டைகர் ரிசர்வ், பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ். அதில் 35 to 40 டைகருக்குள்ளே இருக்குது. நம்மளுக்கு வந்து 80 to 100க்குள்ளே இருக்குது லெப்பர்டு, பின்ன பிளாக் பேந்தர் இருக்குது. இதில் ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்த எல்லா டூரிஸ்ட்டுமே ஏதாச்சும் ஒரு அனிமல்ஸும் கூட பார்க்காம போனதே கிடையாது. அட்லீஸ்ட் லாஸ்ட்டு டியர், பின்ன இந்தியன் கோர்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஆக்சுவலி பைசன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி பைசன் நம்ம இந்தியாவில் கிடையாது. இங்கே வந்து நம்ம இந்தியாவிலே பார்க்கக்கூடியது வந்து இந்தியன் கோர் தான், அதாவது காட்டு மாடு, அதுதான் பார்க்கக்கூடியது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 4 வகையான டியர் இருக்குது. அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா மவுஸ் டீர்னு சொல்லுவாங்க. நம்ம வேர்ல்டுலே ஸ்மாலஸ்ட் டியர் தான் மவுஸ் டீர். இன்னும் இருக்கிறது வந்து இந்தியாவிலே லார்ஜஸ்ட் டியர் வந்து சாம்பா டியர்னு சொல்லுவாங்க. இன்னும் ஸ்பாட்டட் டியர் இருக்குது, பார்க்கிங் டியர் இருக்குது. பின்ன நம்ம எலிஃபெண்ட் இருக்குது, பின்ன பேர் இருக்குது, ஸ்லோத் பேர் இருக்குது, பின்ன வைல்ட் டாக்ஸ் இருக்குது. அந்த மாதிரி அனிமல்ஸு இருக்குது. நம்ம ரேராக பார்க்குறது வந்து டைகர், லெப்பர்டு, வைல்ட் டாக்ஸ். இந்த மாதிரி 3 வகையான அனிமல்ஸ் வந்து கொஞ்சம் ரேர் சைட்டிங். மற்ற அனிமல்ஸ் எல்லாம் எப்படியும் காமனாக சைட் பண்ணுறது தான். பின்ன பார்த்தீங்கன்னா 2 டேம்லையும் பார்த்தீங்கன்னா க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, ஒரு 47 ஸ்பீஷஸ் ஃபிஷ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு எண்டமிக் ஃபிஷ் இருக்குது, காரா சுரேந்திரநாதானின்னு சொல்லுவாங்க. அது எண்டமிக் தான், நம்ம பரம்பிக்குளத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த ஒரு ஃபிஷ் இருக்குது. பின் இருக்கிறது வந்து பிக்கஸ்ட் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ மார்ஷல்னு சொல்லுவாங்க. அது லோக்கலாக வந்து இங்கே நம்ம சொல்கிறது வந்து குயிலுன்னு சொல்லுவாங்க. இங்கே லாஸ்ட்டு பிடிச்சதை வந்து கேச்சிங் பண்ணது வந்து ஒரு 48 கிலோ இருந்துச்சு. அப்போ அதனால என்டேஜடும் கூட. அந்த ஃபிஷ்ஷு மட்டும் இங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க லோக்கல் ட்ரைபல்ஸுங்க. அப்போ அவங்க அந்த ஃபிஷ்ஷு கிடைச்சாச்சுன்னா அப்போவே அழைச்சி விட்டுருவாங்க தண்ணிக்குள்ளார. காரணம் அந்த ஃபிஷ்ஷு என்டேஜடும் கூட, எண்டமிக்கும் கூட. இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரொக்கடைல்ஸ் இருக்குது, மகர் க்ரொக்கடைல்ஸ் தான் இருக்குது. அது கண்டிப்பாக தண்ணி கம்மியாகும்போது கரையில் ஏறி படுக்கிறது உண்டு, அது பார்த்துக்கலாம். பின்ன ஸ்பெஷல் என்னென்னா இங்கே வந்து பாம்பு ராஃப்டிங் இருக்குது. நம்ம எல்லா டேம்லையும் பார்த்தீங்கன்னா ஸ்டீமர் போட்டு தான் யூஸ் பண்ணுறது. இங்கே வந்து இந்த தண்ணி குடிநீர்னால பாம்பு ராஃப்ட்டு, மூங்கில் படகு, அதில் தான் போட்டிங் இருக்குது. அது ½ அன் ஹவர் நம்மளுக்கு ஒரு 5 பேர் வரை கொண்டு போவாங்க. இந்த டேமில் ஸ்பெஷல் என்னென்னா மெயினாக வந்து ஸ்டீமர் போட்டு, அதாவது மிஷன் போட்டு யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னென்னா இந்த தண்ணி வந்து குடிநீருக்காக யூஸ் பண்ணுறோம், அதனால் ஸ்டீமர் போட்டு கிடையாது. இங்கே வந்து பாம்பு ராஃப்ட், அதாவது மூங்கில் படகு போட்டு, அந்த மாதிரி போட்டில் தான் நம்ம இங்கே வந்து சஃபாரி பண்ணுறோம், போட்டிங் சஃபாரி. அதில் வந்து 4 பேருக்கு பார்த்தீங்கன்னா ½ அன் ஹவர் 500 ரூபாய் சார்ஜ் ஆகுது. அந்த போட்டு போய்க்கலாம். இந்த பரம்பிக்குளம் டேமில் இருக்குது, நம்ம தூணக்கடவு டேமில் இருக்குது. பின்ன இந்த டேமில் ஸ்பெஷல் வேற ஒன்று 2 ஐலண்ட் இருக்குது. ஒன்று வந்து பேருவாரி ஐலாண்ட் ஒன்று இருக்குது, பின்ன வந்து இருக்கிறது வந்து வீட்டிக்குன் ஐலாண்டு. இந்த 2 ஐலாண்டுலையுமே ஸ்டே பண்ணிக்கலாம். 5 மெம்பர்ஸ் வரை ஸ்டே பண்ணிக்கலாம். 5 மெம்பர்ஸ்க்கு வந்து பேருவாரி ஐலாண்டு வந்து உங்களுக்கு 8000 ஆகுது. வீட்டுக்குன் ஐலாண்டு வந்து 5 மெம்பர்ஸ்க்கு 11,000 ஆகுது வித்தவுட் ஃபுட்டு. நம்ம பொருட்கள் வாங்கிட்டு போயிட்டா ஃபயர்வுட்டில் அந்த ரோவிங் பண்ணுறவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அது இல்லாமல் ஸ்பெஷல் என்னென்னா இங்கே டெண்டட் நிஷ்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது, ஹனிகோம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. இந்த டெண்டட் நிஷ் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு வந்து 7,900 2 மெம்பர்ஸ்க்கு. அதில் 3 times ஃபுட்டு, ஈவினிங் டஸ்க் சஃபாரி, பாம்பு ராஃப்டிங், பேர்டு வாட்சிங் அண்ட் ட்ராக்கிங், ஒரு ட்ரைபல் டான்ஸ், இந்த மாதிரி ப்ரோக்ராம் இருக்கும். ஈவினிங் டஸ்க் சஃபாரி வந்து உங்களுக்கு 2:30க்கு ஆரம்பிச்சுட்டு
8 o'clock வரை இருக்குது. அந்த சஃபாரியில் கண்டிப்பாக அனிமல்ஸ் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி. என்னோட பேர் வந்து முருகன். நான் பரம்பிக்குளம் கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வில் கைடாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த இந்த லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்து டாப் செல்ஃப், அங்கேருந்து தாண்டி ஒரு 2 கிலோமீட்டர் இங்கே வந்தாச்சுன்னா நம்ம வந்து கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவோம். இந்த பக்கம் நம்மளுக்கு தெரியுற வந்து கேரளா பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வோட என்ட்ரன்ஸு. அது அங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. இங்கே ரிசப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ரைவேட் வண்டி வந்து டைகர் ரிசர்வுக்குள்ளே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ப்ரைவேட் வண்டி இங்கே வந்து இங்கே நிப்பாட்டிட்டு இங்கேருந்து நம்ம எக்கோ ஷாப் ரிசப்ஷன் இருக்குது, ரிசப்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு அங்கே டிக்கெட் எடுக்கணும். என்ட்ரன்ஸ் டிக்கெட் கொடுத்தா அங்கே கொண்டு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அங்கேருந்து இங்கே இருக்கிற வண்டியில் சஃபாரி கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தருக்கு வந்து 400 ரூபா சார்ஜ் வருது. 3.5 மணி நேரம் சஃபாரி. ஆனால் ப்ரைவேட் வண்டி நம்ம டைகர் ரிசர்வுக்குள்ளே அலோவ் பண்ணக்கூடாது. அதனால தான் நம்ம ப்ரைவேட் வண்டி இங்கே நிப்பாட்டிட்டு நம்ம இங்கே ஃபாரஸ்ட்டோட வண்டியில் வந்து நம்மளுக்கு சஃபாரி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது நம்மளுக்கு டோட்டலாக 5 பிளேஸ் வந்து கவர் பண்ணுவாங்க. டோட்டலாக 3.5 மணி நேரம் நம்மளுக்கு அந்த சஃபாரி டைம் வந்து. அந்த 3.5 மணி நேரத்தில் நம்மளுக்கு இந்த 5 பாயிண்ட் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு தெரிகிறது வந்து ஒரு தூணக்கடவு டேம். இந்த தூணக்கடவு டேம் வந்து பரம்பிக்குளம் முதல்ல வந்து இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் வந்து தமிழ்நாடு இருந்தது. கன்னியாகுமரி கேரளா அந்த ஸ்டேட் திருப்பினப்போ தான் நம்மளுக்கு இந்த பாலக்காடு கேரளா எடுத்துகிட்டு கன்னியாகுமரி தமிழ்நாடு கொடுத்துட்டாங்க. அப்படி தான் காமராஜர் பீரியடில் கட்டின டேம் தான் இந்த தூணக்கடவு டேம். அந்த தூணக்கடவு டேமிலிருந்து நேராக ஆலியார் டேமுக்கு தண்ணி கொண்டு போகிறாங்க. அந்த தண்ணி கொண்டு போகிற டனலுக்கு போகிற வழி தான் நம்ம அந்த எல்லோ கலர் தெரியறதுல இந்த சர்க்கார்பதி டனல் என்ட்ரின்னு போட்டிருக்காங்க. இங்கிருந்து தான் 12 கிலோமீட்டர் மேலே சுரங்கம் பண்ணி சர்க்கார்பதிங்கிற இடத்துக்கு தண்ணி கொண்டு போய் அங்கே கரண்ட் எடுக்கிறாங்க. அது முடிஞ்சு நேராக ஆலியார் டேம், திருமூர்த்தி மலை, இப்படி தான் கனால் வழியில் எல்லாம் தண்ணி கொண்டு போகிறாங்க. இந்த பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டில் டோட்டலாக 9 டேம் வரைக்கும் நம்மளுக்கு கனெக்ஷன் பண்ணி தான் இந்த தண்ணி கொண்டு போகிறாங்க. அது முடிஞ்சு பார்த்திங்கன்னா நம்ம இங்கே பரம்பிக்குளத்தில் 500 வருஷம் பழமையான ஒரு தேக்கு மரம் ஒன்று இருக்குது. அந்த தேக்கு மரத்தை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த தேக்கு மரம் பார்த்து முடிஞ்சு திரும்பி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டேம் வியூ பாயிண்ட்டுன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. அந்த டேம் வியூ பாயிண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் நம்மளுக்கு இது ஒரு வேலி வியூ பாயிண்ட் இருக்குது. அந்த வேலி வியூ பாயிண்ட்டுக்கு முடிஞ்சு நேராக பரம்பிக்குளம் டேம் இருக்குது. இந்த பரம்பிக்குளம் டேம் முடிஞ்சதுன்னா அங்கே வந்து நம்மளுக்கு ஒரு பேம்பு ராஃப்டிங் எல்லாம் இருக்குது. அந்த பேம்பு ராஃப்டிங் முடித்து நம்மளுக்கு நேராக திரும்பி வரலாம். அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய அக்கமடேஷனெல்லாம் இருக்குது. டெண்டர் நீச்சின்னு சொல்லி நம்ம ரிசப்ஷன்லேருந்து ஒரு 50 மீட்டர் போனோம்னா டெண்டர் நீச்சின்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. அந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 6,900 ருபீஸ் வரும் 2 பேருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3 நேரம் சாப்பாடு, ஒரு ட்ரெக்கிங், ஒரு பேம்பு ராஃப்டிங், ஒரு ட்ரைபிள் டான்ஸ், அப்புறம் உங்களுக்கு இந்த இங்கே இருக்கிற வண்டி ஃபாரஸ்ட் வண்டியிலேயே ஒரு சஃபாரி 2:30க்கு சஃபாரி ஆரம்பித்து ட்ரைபிள் டான்ஸ் எல்லாம் முடித்து ரிட்டர்ன் ரூமுக்கு கொண்டு வரும்போது ஒரு 7 o'clock 7:30 பக்கம் ஆயிரும். அப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா பேம்பு ஐலண்டுன்னு ஒரு ஐலண்ட் இருக்குது. அது வந்து பேக்கேஜ் கிடையாது. 5 பேருக்கு வந்து 8,000 சம்திங் வருது அமௌண்ட்டு. ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போய் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கலாம். கூட ஒரு கைடு வருவாங்க, ஒரு போட்மேன் ஒரு 4 பேர் வருவாங்க. இவங்க தான் உங்களுக்கு சமைச்சாலும் கொடுப்பாங்க. அது முடிஞ்சு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குன் ஐலண்ட் இருக்குது. வீட்டுக்குன் ஐலண்டும் பேம்பு ஐலண்டும் சேம் ஒரே மாதிரி பேக்கேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனிகோம்னு ஒரு பேக்கேஜ் இருக்குது. ஹனிகோம்பில் பார்த்தீங்கன்னா 5,900 ருபீஸ் வரும் 2 பேருக்கு. சேம் இந்த டெண்டர் நீச் பேக்கேஜ் மாதிரியே தான் வரும். ஆனால் ஹனிகோம்பில் மட்டும் இங்கே ரிசப்ஷன்லேருந்து 22 கிலோமீட்டர் அந்த பக்கத்தில் தான் ஸ்டே பண்ணுற அக்காமடேஷன் இருக்குது. அங்கிட்ட மட்டும் உங்கள் ப்ரைவேட் வண்டி உங்கள் ஓன் வெஹிக்கிளில் தான் அங்கே போகணும். வித் ஒரு கைடு உங்கள் கூட வருவாங்க. அவங்க இந்த எல்லா இடமும் சுற்றி காமிச்சு உங்களுக்கு ரூமில் கொண்டு போய் விட்டு அடுத்த நாள் ப்ரோக்ராம் முடிஞ்சு ரிட்டர்ன் திருப்பி கூட வர வரைக்கும் உங்களுக்கு அந்த கைடு தான் உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் பண்ணி கொடுக்கறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 3 நேரம் சாப்பாடு, ட்ரெக்கிங், போட்டிங், சஃபாரி, இந்த எல்லா பேக்கேஜும் டென்ட் மாதிரியே உங்களுக்கு எல்லா ப்ரோக்ராமும் அதிலே உங்களுக்கு கிடைக்கும். அக்கமடேஷன் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் பரம்பிக்குளம் டைகர் ரிசர்வ் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா டைகர் ரிசர்வில் ஒரு லிமிட்டட் இருக்குது. இந்த பஃபர் சோன், கோர் சோன் சொல்லி திருப்பி இருக்கிறாங்க. இந்த பஃபர் சோனில் பார்த்தீங்கன்னா பஃபர் சோனில் மட்டும்தான் பீப்புள்ஸுக்கு அலோடு. கோர் சோனுக்குள்ளே வந்து யாருக்குமே கிடையாது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வளர்த்துற மிருகம் எதுவுமே கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக நேச்சுரலாக இருக்கிற ஃபாரஸ்ட். காட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கிற இது எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்கே ப்ரைவேட் வண்டி உள்ள அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா அனிமல்ஸ்க்கு டிஸ்டர்பாக இருக்கும். நம்ம ரொம்ப காட்டுக்குள்ளே நம்மளுக்கு அனுமதி கிடையாது. பஃபர் சோனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு இந்த அனுமதி கொடுத்துருக்காங்க. அதனால தான் நம்ம பஃபர் சோனில் இந்த ட்ரெக்கிங், இந்த சஃபாரி போயிட்டு வர்றது எல்லாமே மெயின் ரோட்டில் மட்டும்தான் நம்ம போயிட்டு வரோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வகையான பறவைகள்லாம் இருக்குது. பறவைகள் பார்த்தீங்கன்னா 302 பறவைகள் வந்து இப்போ புதுசாக இங்கே ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே டைகர் இருக்குது, லெப்பர்ட் இருக்குது, எலிஃபென்ட் இருக்குது, கரடி இருக்குது,
மான் 4 வகையான மான் இருக்கு, மங்கீஸ் இருக்கு, நீலகிரி லங்கூர் இருக்கு, ஹனுமான் லங்கூர் இருக்கு, லைன்டெட் மக்காக் இருக்கு, ஹனுமான் லங்கூர் இருக்கு. இப்படி 4 வகையான மங்கி இருக்கு. ஒரு நிமிஷம். இதுதான் ரிசப்ஷன். இங்கே நம்ம வண்டி நிப்பாட்டி நீங்கள் வந்ததுன்னா பில் பண்ணி இங்கே இருந்ததுன்னா நம்ம கூட கைடு விடுறது, வண்டியில் சஃபாரி கிளம்புறது எல்லாமே இதுதான் நம்மளுக்கு. இதுதான் சஃபாரி ரூட் மேப். இங்கே பார்த்தீங்கன்னா இது முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் இங்கே ஒரு 3 வகையான ஒரு ட்ரக்கிங் இருக்குது. எலிஃபென்ட் சாங் ட்ரக்கிங்னு ஒரு ட்ரக்கிங் இருக்குது. மேக்ஸிமம் 5 மெம்பர்ஸுக்கு வந்து 1500 சம்திங் வரும். அப்புறம் ஒரு பியர் பாத்து ட்ரக்கிங்னு ஒன்று இருக்குது. அதுவும் சேம் ஒரு 1500 சம்திங் வரும் 5 பேருக்கு. அது முடிஞ்சதுன்னா ஒரு நம்மளுக்கு ஒரு பக்மார்க் ட்ரக்கிங் ஒரு ட்ரக்கிங் இருக்குது. அந்த ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா 14-15 கிலோமீட்டர் வரும். அது 3000 சம்திங் அது வருது. இப்படி 3 வகையான ஒரு ட்ரக்கிங் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த பக்மார்க் ட்ரக்கிங் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் அந்த மாதிரி ஏரியாக்குள்ளே ட்ரக்கிங் இருக்குது. இந்த எலிஃபென்ட் சாங் ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா பரம்புக்குளத்தில் 6 வகையான காடுகள் இருக்குது. மூங்கில் காடு இருக்குது, இந்த இலையுதிரும் காடுகள் இருக்குது, இந்த கிராஸ்லேண்ட், செமி எவர் கிரீன் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான ஃபாரஸ்ட்டில் இருக்குது. அப்போ அந்த வகை அப்படியே டிஃப்ரெண்ட் வகையான ஃபாரஸ்ட்ல எல்லாம் நம்ம ஒரு சின்ன ஒரு ட்ரக்கிங் அந்த மாதிரி போயிட்டு வருவோம். பியர் பாத்து ட்ரக்கிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூங்கில் காடு, டீக் பிளான்டேஷன் அந்த மாதிரி இருக்கிற ஏரியா. இங்கே ஒரு பைசைக்கிள் ரைடிங் சொல்லி ஒரு ரைட் போட்டிருக்காங்க. ஒரு 100 ஒருத்தருக்கு சார்ஜ் வரும். ஒரு அரை மணி நேரம் தான் டைமிங். அந்த ரூட்டு இதுதான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பேம்பு ஐலேண்டு. நம்ம அக்காமடேஷனோட டீட்டெயில்ஸ் முன்னாடி சொன்னது தான். பேம்பு ஐலேண்டு, டென்டன் நீச், டென்டு, ஹனிகோம் அந்த மாதிரி தான் இந்த போர்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த அக்காமடேஷனோட டீட்டெயில்ஸ். டூரிசம்னா எக்கோ டூரிசம். இங்கே வந்தால் பரம்புக்குளத்தில் 6 ட்ரைபல் வில்லேஜ் இருக்குது. இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பு இல்லாதனால தான் நம்ம கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இங்கே எக்கோ டூரிசம் ஆரம்பித்து இதில் கிடைக்கிற இன்கம் வச்சு தான் இங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு சேலரி மாதிரி ஒரு இன்கம்காக மட்டும்தான் இந்த டூரிசம் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால தான் நம்மளுக்கு இங்கே எக்கோ டூரிசம் வந்து ஒரு லிமிட்டெட் இருக்குது. பரம்புக்குளம் டைகர் ரிசர்வில் பரம்புக்குளத்தில் இங்கே இருக்கிற இந்த மலைவாழ் மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு இல்லாதனால கொஞ்சம் பேருக்கு தான் ஒரு வேலை வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. மற்ற லேடிஸ் அந்த வில்லேஜில் இருக்கிற லேடிஸ்க்கெல்லாம் ஒரு வேலை வாய்ப்புக்காக அவங்க ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் பண்ணி அதை எக்கோ ஷாப்பில் வச்சு சேல்ஸ் பண்ணி இதில் கிடைக்கிற இன்கம் வந்து அவங்களுக்கு ஒரு சேலரியாக கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம இந்த பார்த்துட்டு இருக்கிற இந்த பொருள் எல்லாமே. இங்கே 6 வில்லேஜில் இருக்குது. ஒரு 3-4 வில்லேஜ் 5-6 வில்லேஜில் இருந்துமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு வில்லேஜுக்கு ஒரு வில்லேஜிலேருந்து ஹனி எடுத்துகிட்டு வருவாங்க. இன்னொரு வில்லேஜில் இந்த சோப்பு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. பிக்கிள் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற டிஷர்ட் இது எல்லாமே இங்கே பரம்புக்குளம் டைகர்ஸோட எம்பளம் பிரிண்ட் பண்ணி இங்கே வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இதில் எக்கோ ஷாப்பில் சேல்ஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் இதில் கிடைக்கிற இன்கம் எல்லாமே இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒரு இன்கம்காக தான் இது எல்லாமே ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் வாங்குற இந்த பொருள் எல்லாமே வந்து இங்கே இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு தான் ஒரு இன்கமாக வந்து சேரும். டைகர் ரிசர்வ் ஒரு எக்கோ ஷாப். இந்த எக்கோ ஷாப்பில் நாங்கள் 2 பேரும் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு வாழ்வாதாரம் இல்லாமல் வேலையெல்லாம் கம்மியாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போது இந்த டைகர் ரிசர்வில் எக்கோ ஷாப்பிலையும் சரி மற்ற வேலைகளில் சரி நாங்கள் லேடிஸுக்கு எல்லாருக்குமே இதில் ஒரு வேலை போட்டு கொடுத்துட்டு நாங்கள் இது வாழ்வாதாரமாக இதில் இருக்கிற பொருள்கள் எல்லாம் கொடுத்துட்டு அப்படி வர்றவங்க அப்படி அவங்களுக்கு இங்கே இருக்க எல்லாமே முறைகள் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இப்படி இருக்கிறனால எங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் எங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு அதுபோல் நம்ம மற்ற செலவுகளுக்கெல்லாம் எந்த இதுவும் இல்லாமல் நல்ல முறையாக எங்கள் வாழ்வாதாரம் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாம் இந்த டைகர் ரிசர்வுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு வேலைன்னா இதில் எல்லாரும் இருக்கிறாங்க. கைடாக இருக்கிறாங்க, அதே மாதிரி ஹவுஸ் கீப்பிங்காக இருக்கிறாங்க, அதே மாதிரி மற்ற வேலைகள்லாம் இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்.
மேலும் எங்கள் டைகர் ரிசர்வ் வளர்ந்து வரணும்னு எங்களோட ஆசை. எங்களோட ஒரே லட்சியம். இனியும் வேலை இல்லாதவங்களுக்கு நிறைய வேலை கொடுக்கணும்னுள்ளது தான் எங்களோட ஆசையும் லட்சியம். டைகர் ரிசர்வில் இருக்கிற எங்கள் டிஎஃப்ஓ சாருக்கு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.